மேட்ரிமோனி இணையதளம் மூலம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலரை ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த விவசாயம் செய்து வரும் இளைஞர் ஒருவர் திருமணம் செய்து கொள்வதற்காக மேட்ரிமோனி இணையதளம் மூலம் பெண் தேடி வந்திருக்கிறார். அப்போது அதே இணையதளம் மூலமாக மாப்பிள்ளை தேடி வந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியா என்ற பெண் அறிமுகமாகி இருக்கிறார். தொடர்ந்து இருவரும் போன் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பேசி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் பிரியா தனது அக்காவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் அதற்கு சிகிச்சை அளிக்க பணம் தேவைப்படுவதாகவும் கூறியிருக்கிறார். இதனை நம்பிய இளைஞர் பல்வேறு தவணைகள் மூலமாக சுமார் 7 லட்சம் ரூபாய் வரை பிரியாவிற்கு கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக பிரியாவின் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த இளைஞர் நாமக்கல் மாவட்டத்தில் பிரியா கூறிய முகவரிக்கு சென்றபோது அங்கு அப்படி யாருமே இல்லாதது தெரிய வந்ததால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த இளைஞர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் திருமண மோசடியில் ஈடுபட்ட சேலம் மாவட்டம் வாழப்பாடியைச் சேர்ந்த பிரியா என்பவரை கைது செய்துள்ளார். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் பிரியாவின் முதல் கணவர் உயிரிழந்ததும் இரண்டாவதாக ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார். பின்னர் அவரிடமிருந்து விவாகரத்து பெற்று 3வது மற்றும் 4வது என பலரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. திருமணத்திற்கு பெண் தேடும் இளைஞர்களை குறிவைத்து அவர்களிடம் நெருக்கமாக பேசி மோசடி செய்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சுமார் 5ற்கும் மேற்பட்ட இளைஞர்களை ஏமாற்றி 12 லட்சம் ரூபாய்க்கும் மேலாக பிரியா மோசடி செய்தது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிரியாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.